ஹலோ மக்கள், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, பெருசு மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ உண்மையாலுமே ஒரு தாறுமாறான ஒரு ஃபன் மூவின்னு சொல்லலாம். அண்ட் இந்த மூவியில் ஏகப்பட்ட ஜாலியான வைப் இருக்குது. அண்ட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். ஸோ இந்த மூவி வந்து ஒரு சர்டிஃபைடு மூவி. ஸோ ஏகப்பட்ட அடல்ட் ரிலேட்டடான ஜோக்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு மூவியை பார்க்கலாமா இல்லையன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மூவி எந்த ஒரு சர்க்கிளில் ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளோஸ்டு சர்க்கிளில் தான் நடக்குது. ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் நடக்கிறத பற்றின ஒரு மூவி தான் ஃபுல்லாமே. ரொம்ப ரொம்ப ஒரு க்ளோஸ்டு சர்க்கிளில் நடக்கிற ஒரு மூவியாக காமிச்சிருப்பாங்க. பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு ஃபன்னியான, ரொம்ப ஒரு மாதிரி லீடான ஒரு மூவின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பெரிய ட்விஸ்டர்ஸ் கிடையாது. ஆனால் ஃபன்னுன்றது வந்து அது வேறு மாதிரி நமக்கு வந்து புதுசாக எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்போது வைபோ அண்ட் சுனில் இவங்க 2 பேருடைய அந்த காம்போ வந்து உண்மையாலுமே அல்டிமேட்டாக இருக்கும். அதை சொல்லி ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஃபேஸில் பெருசாக அவங்க 2 பேருமே ரியாக்ஷன் காட்ட மாட்டாங்க. பட் ஆனால் அவங்களோட ஜோக்ஸ் வந்து வேறு மாதிரி நமக்கு கன்வே ஆகும். ஒரு மெச்சூரிட்டி லெவல் ஆஃப் ஜோக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தெரியல, அந்த மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பஞ்சதந்திரம் அந்த மாதிரி மூவி பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த 5 பேருக்குள்ளார வேறு மாதிரியான 5 பேருக்குமே வேறு மாதிரியான தாட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி எல்லாருமே டெலிவரி பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்களோ, ஒருத்தவங்க பேசும்போது நடுவில் பூந்து அந்த கண்டென்ட்டை மாற்றி சொல்ல வர அந்த மெசேஜை சொல்ல முடியாமல் தவிப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இதில் கொடுத்தது ஒரு மேலே நல்லா இருந்துச்சு. அண்ட் இவங்க கொடுக்குறதும் அதே மாதிரியான வைப் கொடுக்குது. வைபோ இருக்கிறப்பல சுனில் அண்ட் கிங்ஸ்லி, இன்னும் ஒரு அந்த ஃபீமேல் ஆக்டர்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே அந்த குழப்பிக்கிட்டு அந்த கன்வே பண்ண முடியாமல் தவிக்கிறது. ஸோ அது உண்மையிலுமே நல்லாயிருக்கும். அண்ட் ஓவராலாகவே ஒரு செம்ம ஒரு ஃபன் மூவின்னு சொல்லலாம். அண்ட் இதுக்கான கொஞ்சம் அந்த ஃபன்னெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி தேவைன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மூவி வந்து ஒரு ஃபன் மூவி அப்படி இப்படின்னு சொன்னாலுமே, கிளைமேக்ஸில் அதாவது அவங்க ஒரு எமோஷனை கன்வே பண்ணியிருப்பாங்க. அது உண்மையிலுமே வேறு மாதிரி நமக்கு எக்ஸ்போஸ் ஆகும். அதாவது சுனில் வந்து அவங்க அப்பா கிட்ட ஆரம்பத்துலேருந்து பேசாமல் இருக்கிற ஒரு கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் இறந்துட்டதுக்கப்புறமா அவர் வந்து எக்ஸ்போஸ் ஆகுறாரு, அதாவது எந்த மாதிரிலாம் அவர் ஃபீல் பண்ணுறாருன்றத ஒரு 3 நிமிஷம் ஷார்ட் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல அவ்வளோ அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அந்த எமோஷனை வந்து எந்த அளவுக்கு டீப்பாக டெலிவரி பண்ணணுமோ அந்த அளவுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த எமோஷனையுமே பயங்கரமாக நடிச்சிருந்தார் சுனில். அவர் வந்து ஸோ ஒரு காருக்குள்ளார வந்து அவன் தம்பி வைபவோட அந்த குடிச்சிட்டு இருக்கிறப்போ அந்த கான்வர்சேஷன் பில்ட் ஆகும். அண்ட் இந்த மூவிலையுமே அவங்க அண்ணன் தம்பியாக தான் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உண்மையாலுமே அந்த ஒரு டச்சு உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அவங்களோட பாண்டிங் வந்து பிரதர் பாண்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து தம்பிக்கு என்ன சொன்னால் புரியும், இப்போது அவன் என்ன சொல்ல வரான், நம்ம அதுக்கு என்ன சொன்னால் அவன் புரிஞ்சுப்பான் அப்படின்றத வந்து அவங்க அண்ணன் வந்து பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு பாண்டிங் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதை சொன்னால் இவன் இதை செய்வான் அப்படின்றத கரெக்டாக புரிஞ்சு வச்சுருப்பார் தம்பியை பார்த்துன்னு அந்த பல்ஸை. ஸோ அது வந்து அந்த பாண்டிங்க்கான ஒரு ஒரு யூனிக்னஸ் கொடுக்குதுன்னே சொல்லலாம். இந்த மூவியோட ஒரு ஒன்லைனாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சுனில் அண்ட் வைபோ அவருடைய அப்பா வந்து இறந்துட்டார். அண்ட் அந்த டைமில் வந்து அவருடைய அந்த ப்ரைவேட் பார்ட், அதாவது அந்த மெயின் பார்ட்டில் இருக்கிறத மக்கள்கிட்டேருந்து மறைக்கணும், அதை ஊர் மக்கள்கிட்டேருந்து மறைக்கணுன்றதான் அந்த மூவியோடைய ஃபுல் கான்செப்டாகவே இருக்கும். ஏன்னா அது தெரிஞ்சிட்டா மக்கள் அசிங்கமாக நினச்சிடுவாங்க, அவங்க ஃபேமிலிக்கு இருக்கிற அந்த ஒரு மரியாதை போயிடும் அப்படின்றதுக்காக அதை வந்து மறைக்கணும். ஸோ அதை மறைக்கிறதுக்காக என்னென்ன முயற்சிலாம் எடுக்கிறாங்க, ஃபைனலாக என்ன நடந்துச்சுன்றதான் இந்த ஒரு ஃபுல் ஸ்டோரியாகவே இருக்கும். கொஞ்சம் அந்த அடல்ட் ரிலேட்டடான ஜோக்ஸஸ் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி ஒரு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுற அளவுக்கான ஒரு ஃபன்னி ஃபேமிலி மூவின்னு சொல்லலாம். அண்ட் இந்த மூவியில் காட்டின முக்கால்வாசி கேரக்டர் வந்து நம்ம ரியல் லைஃபோடு ரிலேட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ நிறைய இடத்துல பார்த்தவங்களை வந்து அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இந்த மூவியில் ஒரு சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஓகே, நமக்கு எந்த மாதிரியான அந்த ஒரு மைண்ட் செட் வருமோ அதை வந்து அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் உண்மையாக நல்லாயிருக்கும். ரொம்பவே ஒரு க்ளோஸ்டு சர்க்கிளில் போதுமான ஜோக்ஸஸை வச்சு நல்லாவே ஒரு மூவியை மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அது ஒரே ஒரு ஒன்லைன், அவ்வளோதான். சிம்பிளாக அந்த இதை மறைக்கணும், அவ்வளோதான். அதை மறைக்கிறதுக்காக போராடுறது தான் அந்த படமே அப்படின்றப்போ, ஸோ அந்த ஒன்லைன் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி டெவலப் பண்ணி கொண்டு போயிருக்காங்கன்றது தான் படம். ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியாக ஏதாவது ஒன்று பார்க்கணும், வீக்கெண்டில் ஜாலியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த சர்டிஃபிகேட் அதை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்கள்.
ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த மூவி பார்த்தீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, ஜாலியாக இருந்துச்சா இல்லையான்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓஎஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.